ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஹல்வா மாதிரி ரொம்பவே மிருதுவான, வாயில் வச்ச உடனேயே கரையக்கூடிய, ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டியாகாத ஒரு சூப்பரான, ரொம்பவே சாஃப்டான ஒரு ரவா கேசரி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரவா கேசரி செய்யும்போது எவ்வளவு நேரம் ஆனாலும் துளி கூட கெட்டியே படாதுங்க. நீங்கள் செஞ்சு வைக்கும்போது இருக்கிற அதே சாஃப்ட்னஸ் கடைசி வரைக்கும் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டான ரவா கேசரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா கேசரி செய்கிறதுக்கு 1 கப் அளவு நல்ல சாஃப்டான ரவை எடுத்துருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரவையை வறுத்துட்டு செய்யும்போது கேசரி ரொம்பவே மிருதுவாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டிப்படாமலும் இருக்குங்க. அதனால் லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பக்கம் பேரலாக 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வரும்போது அது கூட கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. வெறும் எண்ணெயில் மட்டும் செஞ்சாலும் நல்லா இருக்காது. அதுக்கு பதில் நிறைய நெய் ஊற்றி செஞ்சாலும் ரவா கேசரி கெட்டிப்படுங்க. அதனால் எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் செய்யணும். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவு திராட்சை பழமும் சேர்த்து வறுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவையை அந்த எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுட்டு செய்யும்போது ரவா கேசரி துளி கூட கெட்டிப்படாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எண்ணெயில் ரவையை சேர்க்கும்போது ஃப்ளேம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஆல்ரெடி எண்ணெய் சூடாக தான் இருக்குது. அதில் சட்டுன ரவையை சேர்க்கும்போது ஒரு சில நேரம் கருகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த தண்ணியை கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கும் போதே கலர் பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கலர் ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வருங்க. அதனால் தண்ணி கொதிக்கும் போதே கலர் பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் பொடி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க குங்குமப்பூ இருந்ததுனாலும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல சேர்த்த தண்ணி நல்லா கெட்டியாயிடுச்சு. ரவெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ அடுத்த லேயர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சமாக சேர்க்கும்போது ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். துளி கூட கெட்டியே படாது. கேசரி ஆறுனதுக்கு அப்புறமாவும் நல்லா சாஃப்டான ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் துளி கூட கெட்டியே இருக்காதுங்க. இப்போ மீதம் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு 1.5 கப் அளவு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன். ரவை நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இதுலேயே ரவை எல்லா பக்கமும் வெந்து வந்திருக்கும். ஒரே ஈவனாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இதுவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி ரவை நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைனா 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது நல்லா தித்திப்பாக இருக்கும். ஸ்வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் 1 கப்போ 1.5 கப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு முறை இலக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ரவை கொஞ்சம் லூஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். நம்ம கலர கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு திரும்ப நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்படுற டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ எல்லா சர்க்கரையும் நல்லா கலந்துருச்சு. கேசரியும் நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஏலக்காய் பவுடரை சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது ஏலக்காய் நல்லா பவுடர் மாதிரி அரைஞ்சி வரும். அதனால் சர்க்கரையோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கலரும் போதே பார்த்திங்கனாலே தெரியும் கேசரி எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அல்வா மாதிரி வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடுங்க. நிறைய பேருக்கு கேசரி செஞ்சோன்னே பார்த்திங்கன்னா கெட்டிப்படும். அவங்களெலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துட்டு
நல்லா கிளறி விட்டுடலாம். இன்னுமே தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கேசரி நல்லா சாஃப்டாக வரணுன்னா முழுக்க நெய் செய்யாமல் 1 கப் நெய் எடுத்திங்கன்னா 1 கப் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு செய்யுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். இது கேசரி பார்த்திங்கன்னா 3/4 அளவு நல்லாவே ஆறி வந்துருச்சு. ஆறினதுக்கு அப்புறமாவும் கேசரி எவ்வளவு ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்பவே சாஃப்டான ரவா கேசரியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.